அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் கூடிய பாடம் அழகு 9, இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் பற்றி பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் உடைய நோக்கங்கள் என்ன, இனப்பெருக்க ஆரோக்கியம் என்றால் என்ன மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் என்றால் என்ன, இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன, இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் குறியீடுகள், that is the indicator, இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் இண்டிகேட்டரின் அளவுகோல்கள் மற்றும் இனப்பெருக்க உரிமைகளின் மனித உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த 1 மணி நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். முதலில் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு தனிநபரின் இனப்பெருக்க ஆரோக்கியமும் உரிமைகளும் ஒரு நாட்டின் குடும்பம், சமூகம் மற்றும் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். இதோடைய குறிக்கோள் என்னவென்றால், இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளின் குறிகாட்டிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இண்டிகேட்டர்லாம் என்னெல்லாம் இருக்கு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, மூன்றாவதாக, பல்வேறு சர்வதேச மாநாடுகள் மற்றும் அவற்றின் பங்கு பற்றி ஆராய்ந்து இனப்பெருக்க உரிமைகளின் அணுகுமுறையை செயல்படுத்துதல். இந்தியாவில் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நல கொள்கை RCH, that is Reproductive and Child Health பற்றி சுருக்கமாக விளக்குதல் என்பதை இதுதான் முக்கியமான குறிக்கோள். முதலில் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்றால் என்ன? இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்க அமைப்பு, அதனின் செயல்பாடுகள் மற்றும் செயல்முறைகள் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல, முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலை என்பதாகும். இனப்பெருக்க ஆரோக்கியம்னா அதோடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கணும், அவங்களுடைய அவங்க என்னெல்லாம் உடல் ரீதியா மன ரீதியா எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அவங்க சாப்பிடணும், உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருந்தாதான் அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஒரு நபரின் உடல் மற்றும் மனநலம் ஒரு நபரின் ஆரோக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உடல் அல்லது மனுஷன் நல்ல நிம்மதியா தூங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா நல்ல மனத்தோட எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இது இல்லாம இருக்கணும். அப்பதான் அவனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னா ஒரு நபரின் உடல் மற்றும் மனநலம் ஒரு நபரின் ஆரோக்கியமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் எந்த வயதிலும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சமச்சீர் உணவு வேண்டும். எந்த வயசானாலும் சரி, அது 50 வயசுக்கு மேல ஆனாலும் சரி, 60 வயசுக்கு மேல ஆனாலுமே அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். சமச்சீர் உணவு தேவை. சமச்சீர் உணவு அப்படின்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஃபைபர்ல இருந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல், விட்டமின்ஸ் எல்லாமே அவனுக்கு எல்லாமே சம அளவுல அவன் ஒவ்வொருத்தனும் உட்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் போதுமான உடல் பயிற்சிகளை மேற்கொள்வது நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக கருதப்படுகிறது. எல்லாமே டெய்லி காலையில எழுந்திரிச்சு மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம அது எந்த வயது ஆனாலும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்விலும் முழுமையாக தொகுப்பு மற்றும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நோய் இல்லாதது என வரையறுக்கப்படுகிறது. இப்போ இனப்பெருக்கம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடல், மனம் நல்லா இருக்க வேண்டும். அதுவும் இல்லாம அது ஒரு சமூகத்தின் ஒரு முழுமையானதாக கருதப்படுகிறது. மேலும் அவனுக்கு எந்த ஒரு நோய் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் அவனுடைய இனப்பெருக்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் தூண்கள் யாவை? இதோடைய மெயின் பில்லர்ஸ் என்ன, தூண்கள் என்ன, இனப்பெருக்கத்துக்கு நம்ம என்னதெல்லாம் உடைய தூண்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, 40 தேசிய அமைப்புகளின் கூட்டணியால் இந்த கட்டடமைப்பு உருவாக்கப்பட்டது. இனப்பெருக்க நல்வாழ்வு கட்டடமைப்பை நிலைநிறுத்தும் 4 தூண்கள் என்ன அப்படின்னா, அட்டானமி, சுயாட்சி, கட்டுப்பாடு, எதுலயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், மற்றும் ஆதரவு அமைப்புகள், எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இனப்பெருக்க ஆரோக்கியத்தின்
கூறுகள் யாவை? என்னென்ன கூறுகள் வந்து இருக்கு இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் கூறுகள்? அப்போ இனப்பெருக்கம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நல்ல உடல் அமைப்பு, நல்ல ஒரு மன வலிமை எல்லாம் இருந்தாதான் இனப்பெருக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதோடைய கூறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, குடும்ப கட்டுப்பாடு. உலக சுகாதார நிறுவனம் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குடும்ப கட்டுப்பாடை வரையறுத்துள்ளது. தனிநபர்கள் மற்றும் தம்பதிகள் தங்களுக்கு தேவையான எண்ணிக்கையான குழந்தைகளை எதிர்பார்த்து அடையும் திறன் மற்றும் அவர்கள் பிறக்கும் இடைவெளி மற்றும் நேரத்தை கணக்கிடுதல். அப்படி என்ன அப்படின்னா ஃபேமிலி பிளானிங். இதை வந்து அப்படி உலக சுகாதார நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது கணவன் மனைவி சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. எத்தனை குழந்தையை எப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இடைவேளைகள் என்ன, எப்போ வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து பெத்துக்கலாம், இது எல்லாம் முடிவெடுக்க வேண்டியது வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கருத்தடை முறை மற்றும் தன்னிச்சையான மலட்டுத்தன்மைக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் இது அடையப்படுகிறது. குழந்தை பெற முடியாம மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு வந்து சிகிச்சை அளிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபேமிலி பிளானிங்ல குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். 2வது, பாலியல் ஆரோக்கியம். கருத்தடை பயன்பாடு தேவையற்ற கர்ப்பத்தை தடுப்பதில் முக்கிய காரணியாக இருப்பது மட்டுமல்லாமல் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. கருத்தடை இது நம்ம வந்து பயன்படுத்துற கர்ப்ப காலத்துல வந்து தேவையில்லாத கர்ப்பத்தை தடை பண்றதுக்கு இது வந்து பயன்படுத்துறாங்க. பாலியல் ரீதியான பரவும் நோய் தொற்றில் இருந்து இது வந்து கர்ப்ப தடை இது வந்து பாதுகாக்கிறது. ஆண் மற்றும் பெண் இருவரின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு STI அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு STI அப்படிங்கிறது செக்ஷுவலி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முக்கிய ஆபத்து காரணிகள். இது வந்து அவங்க பாலியல் ரீதியா அவங்க வந்து இது செய்யும் போது செக்ஷுவலி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஆபத்தை உண்டுபடுத்தும். இதனால் HIV சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமானது என்றாலும் கோனோரியா மற்றும் கிளமேடியா ஆகியவை எளிதில் தடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது தாய்வழி ஆரோக்கியம். தாய்வழி ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்ப்ப காலத்திலும் மகப்பேறுக்கு முற்பட்ட மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய நிலையிலும் பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும். தாய்வழி ஆரோக்கியம் கர்ப்ப காலத்தில் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க அந்த குழந்தைய வந்து சுமக்கிற பருவத்திலும் அதுக்கு பிறகு உள்ள காலத்திலும் பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை ஒவ்வொரு இதுலயும் 3 மாசத்துக்கு இவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடுறது, 5 மாசத்துல போடுறது, அதே மாதிரி 7 மாசத்துல போடுறது, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த கர்ப்ப காலத்துல அவங்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து சாப்பிடணும், எப்படி எந்த விதமான எக்ஸசைஸ் உடல் பயிற்சிகள்லாம் அவங்க மேற்கொள்ளணும், எந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இதுலதான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ECCE ப்ரோக்ராம், ஏர்லியர் சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒண்ணு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மூலியமாவே நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த கர்ப்பம் அடைகிற நாள்ல இருந்து அவங்க குழந்தைகள் வந்து பிறந்து ஒரு 5 வயசு வர வரைக்குமே அவங்க வந்து ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு மாதங்கள்லயும் என்னென்ன சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி மாத்திரைகளை வந்து கால்சியம் மாத்திரை, அயன் மாத்திரை, இது எல்லாம் எப்பெல்லாம் எடுக்கணும், எப்பெல்லாம் வந்து அந்த வேக்சினேஷன் தடுப்பூசிகள் வந்து அவங்க வந்து போடணும், இது எல்லாமே அவங்க வந்து தெரியப்படுத்துறாங்க. இதுதான் வந்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் கூறுகள். முதலாவது குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங்ல வந்து எந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங்ல இந்த குழந்தைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு இடைவேளைகள் வேணும், எந்த இதுல வந்து நம்ம வந்து குழந்தைய பெத்துக்கலாம், இது நம்ம இதனால வந்து கருத்தடைகள் மூலியமா என்னெல்லாம் செய்யலாம் அந்த குழந்தைகளை இது பண்றதுக்கு, இது எல்லாம் குடும்ப ஃபேமிலி பிளானிங்ல பாக்குறது. பாலியல் ஆரோக்கியம் நம்ம உடல் ரீதியாக இந்த கருத்தடைகளை வந்து தேவையற்ற கர்ப்பத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால நம்ம வந்து STI செக்ஷுவலி ட்ராக் இன்ஃபெக்ஷன் டிசீஸை வந்து வரவிடாம தடுக்குது. இதனால வந்து HIV போன்ற நோய்களுக்கெல்லாம் வந்து வராம தடுக்கக்கூடியது பாலியல் ஆரோக்கியம்.
தாய்வழி ஆரோக்கியம், தாய்வழி கர்ப்ப காலத்துல, கர்ப்பம் தரிந்த காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் மருத்துவர்களின் சிகிச்சை கிடைக்க வேண்டும். இதுல வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து செய்யறாங்க. இதுதான் வந்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் தூண்கள். ஃபேமிலி பிளானிங், பாலியல் ஆரோக்கியம், தாய்வழி ஆரோக்கியம். அடுத்து பார்க்க போறது இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் என்றால் என்ன? இனப்பெருக்க உரிமைகள் என்பது தனிநபர் அல்லது தம்பதிகளுக்கு இடையே, கணவன் மனைவிக்கு இடையே இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் குறித்து முடிவெடுப்பது மற்றும் சுதந்திரம் அளிக்கும் சட்ட உரிமைகள் ஆகும். இது ஒரு குழந்தை பெத்துக்கிறணும் அப்படின்னா அது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். எப்படி, எந்த கேப்ல நம்ம வந்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளிகள் என்ன, எந்த வயசுல நம்ம வந்து குழந்தைகள் வந்து பெத்துக்கலாம், இது எல்லாமே கணவன் மனைவி வந்து எடுக்கக்கூடிய இதற்கு வந்து தனிப்பட்ட சுதந்திரம் அவங்களுக்கு வந்து இருக்கு. அதுதான் சுதந்திரம் அளிக்கும் சட்ட உரிமைகள் ஆகும். இனப்பெருக்க உரிமைகள் எனப்படும். இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற கருத்து 1994 ஆண்டு மக்கள் தொகை மற்றும் சர்வதேச வளர்ச்சி மாநாட்டில் மறுசீரமைக்கப்பட்டது. சர்வதேச மாநாடு மறுசீரமைக்கப்பட்டது. சர்வதேச மாநாடு என்னதுன்னா ஐசிபிடி, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல வந்து இனப்பெருக்க 1994 இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற கருத்துக்கு வந்து மக்கள் தொகையில எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து என்ன அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல இதை வந்து மறுசீரமைப்பு பட்டது. இது கெய்ரோ மாநாடு, கெய்ரோ கான்ஃபரன்ஸ் என்ற பிரபலமாக அறியப்படுகிறது. இதோடைய கெய்ரோ பிரதிநிதிகளுக்கு முன்னுதாரணமாக மாற்றுத்திறன் பின்னணியில் என்ன தூண்டுதலாக இருந்தது மற்றும் அது ஐநா பொது சபையின் சமித்திய சிறப்பு அமர்வில் வலுக்கப்பட்டது. 3 கூறுகள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை என்னென்ன கூறுகள்? இப்போ கெய்ரோ கான்ஃபரன்ஸ்ல தான் இனப்பெருக்க ஆரோக்கியம், அதோடைய உரிமைகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பத்தி 1994 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதைத்தான் வந்து கெய்ரோ மாநாடு அப்படிங்க, ஐசிபிடியை தான் கெய்ரோ மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெய்ரோ இதுல வந்து முக்கியமான இது வந்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதுல ஏன் அது எதோடைய தூண்டுதல்ல இந்த இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மட்டும் பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐநாவின் பொது சபையின் அதனுடைய தூண்டுதல்னாலையும் பாப்புலேஷன் வந்து இவ்வளவு போயிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து அந்த கருத்தடைதல்ல நிறைய பேர் வந்து இறப்பு விகிதம் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு இறப்பு விகிதம் ஜாஸ்தியாகுது, அதிகமாக வருகிறது. இதெல்லாம் எப்படி வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து சீர்கேடா இருக்கு, நல்லா இல்லை. அதனால இதை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஐநா பொது சபையில வந்து பின்னாடி இருந்து அவங்க பூஸ்ட் பண்ண போய் தான், அவங்களை உந்து பண்ணுதல்னாலதான் இந்த கெய்ரோ மாநாடு, அதுதான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற மாநாடு 1994 சிறப்பு அம்சங்களா இதை வந்து பேசினாங்க. இதுல என்ன பேசினாங்க அப்படின்னா, பெண்களின் இயக்கத்தின் வளர்ந்து வரும் வலிமை மற்றும் பெண் கருவுறுதலை கட்டுப்படுத்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பற்றிய அவர்களின் விமர்சனம் மற்றும் நீட்டிப்பு மூலம் அவர்களின் பாலுணர்வு, அவர்களின் மற்ற தேவைகளை தவிர்த்தல். பெண்களின் இயக்கத்தின் வளர்ந்து வரும், இப்போ வந்து எல்லா இதுலயுமே பெண்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. எல்லா இயக்கத்திலையும் பெண்கள் வந்து முன்னூறு இதுல வந்துட்டாங்க, லீடிங்ல இருக்கிறாங்க. அந்த இதுல பெண்களுடைய கருவுறுதலை கட்டுப்படுத்துதல், அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களின் விமர்சனம், அவர்களின் உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக என்னென்ன தேவைப்படுகிறது அதையெல்லாம் சொல்றாங்க. 2வது முக்கிய வளர்ச்சி HIV எய்ட்ஸ் தொற்று நோயின் வருகை ஆகும். திடீரென்று அதன் விளைவுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முக்கிய இது வந்து HIV இதெல்லாம் தொற்று நோய்கள் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருது. அதனால இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். கர்ப்பம் தவிர மற்ற பாலியல் கட்டுப்பாடு, குறிப்பாக பால்வினை நோய்கள், ஆனால் மிக முக்கியமான பால்வினை பற்றி பேசுவது சாத்தியமானது. இது போக முதல்ல இந்த கெய்ரோ கான்ஃபரன்ஸ்ல உந்துதனால இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 1994. அந்த இதுல மெயினா பேசக்கூடியது பெண்களின்
இயக்கத்தின் வளர்ந்து வரும் வலிமை மற்றும் பெண் கருவுறுதலை கட்டுப்படுத்துதல். அதிகமாக பாப்புலேஷன் வந்துட்டு இருக்கு. முக்கிய வளர்ச்சி என்னன்னா HIV, எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிக தொற்று நோய்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கு. அப்போ இதெல்லாம் வந்து தடை பண்ணணும், இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா கர்ப்பம் தவிர மற்ற பால்வினை நோய்கள் எல்லாம் வந்து வருது. அதெல்லாம் வந்து அதை எப்படி வந்து கண்டறிது, அதை எப்படி தடுக்கலாம், இத பத்தி பேசியிருக்காங்க. மற்றவர்களுக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்த 3வது வளர்ச்சி என்னன்னா இனப்பெருக்க உரிமைகள் என்ற கருத்தை வெளிப்படுத்துவது ஆகும். அப்போ இனப்பெருக்க உரிமைகள் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கெய்ரோ கான்ஃபரன்ஸ், இந்த கெய்ரோ மாநாடுடைய முக்கியத்துவம் ஆகும். அதுதான் வந்து ICPD, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு விளக்கம், போதுமான பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் குறிப்பாக இனப்பெருக்க ஆரோக்கியம் ஆகியவற்றின் அடிப்படையில் சர்வதேச மனித உரிமைகள் ஒப்பந்தங்கள் 1990களில் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போ இனப்பெருக்க ஆரோக்கிய ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், இனப்பெருக்க உரிமைகள் அப்படிங்கிறது சர்வதேச மாநாட்டுல வந்து UNO, யுனைடெட் அந்த இதுல மாநாட்டுல வந்து இதுல வந்து 1990ல இருந்தே படிப்படியாக இதை வந்து கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்ப இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னா, இனப்பெருக்க உரிமைகள் என்பது ஒரு தம்பதிகளுக்கு இடையே இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் குறித்து முடிவெடுப்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமைகள் ஆகும். இதில் யாரும் வந்து தலையிட முடியாது. கணவன் மனைவி மட்டும்தான் இதில் வந்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். அவங்க யாரையுமே உள்ள இன்டர்ஃபியரன்ஸ் ஆகக்கூடாது. தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறது கணவனுடைய தாய் அப்பா அம்மாவோ மனைவியோட அப்பா அம்மாவோ சொந்த பந்தங்களோ யாருமே நீங்க வந்து குழந்தை பெத்துக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்பது அர்த்தமாகும். இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற கருத்து 1994ஆம் ஆண்டு மக்கள் தொகை மற்றும் சர்வதேச வளர்ச்சி மாநாட்டில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல கெய்ரோ மாநாடுன்னு சொல்றாங்க. இதுல வந்து சொன்னாங்க, இந்த கெய்ரோ கான்ஃபரன்ஸ்ல முக்கியமான பங்கு பின்னாடி இருந்து ஊந்துதலா இருந்தது என்ன அப்படின்னா, ஐநாவின் பொது சபையில வந்து சிறப்பு இதுல பேசப்பட்டதை வந்து இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, பெண்களின் 3 கூறுகளை வந்து அவங்க கூறியிருக்கிறாங்க. முதல் கூறு, பெண்களின் இயக்கத்தின் வளர்ந்து வரும் வலிமை மற்றும் பெண்கள் கருவுறுதலை கட்டுப்படுத்துதல். பெண்களின் இயக்கத்தில் வளர்ந்து வரும் வலிமை மற்றும் பெண் கருவுறுதலை கட்டுப்படுத்தல் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களின் விமர்சனம் மற்றும் நீட்டிப்பு மூலம் ஆகும். 2வது என்னன்னா HIV, எய்ட்ஸ் தொற்று நோயின் வருகை ஆகும். இதை வந்து திடீரென்று இதன் விளைவுகளின் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால கர்ப்பம் தவிர மற்ற பாலியல் செயல்பாடுகள் குறிப்பாக பால்வினை நோய்களை வராம வந்து தடுக்கணும். 3வதாக இனப்பெருக்க உரிமை என்ற கருத்தை வெளிப்படுத்துவதாகும். இதுதான் வந்து அதோடைய 3 கூறுகள், அந்த கெய்ரோ கான்ஃபரன்ஸ் மாநாட்டோடைய 3 கூறுகள். அடுத்தது இனப்பெருக்க உரிமைகள் என்பது கருத்தடை, கருக்கலைப்பு, கருவுறுதல் சிகிச்சை, இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் ஒருவரின் இனப்பெருக்க உடலை பற்றிய தகவல்களை அணுகுவதற்காக சட்டப்பூர்வ உரிமை என்பது பற்றி ஆகும். இப்ப இனப்பெருக்க உரிமைகள், தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படிங்கிறது கருத்தடை, கருக்கலைப்பு, எப்பெல்லாம் வந்து கரு உண்டாக இது பண்ணலாம், கருவுறுதலுடைய சிகிச்சை, இனப்பெருக்க ஆரோக்கியம், உடல் ரீதியான ஆரோக்கியம் மற்றும் ஒருவரின் இனப்பெருக்க உடலை பற்றிய தகவல்களை, இன்ஃபர்மேஷனை அணுகுவதற்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்பது பேருதான் இனப்பெருக்க உரிமைகள். குறிப்பாக 3 உரிமைகள் அடையாளம் காணப்பட்டன. என்னென்ன உரிமைகள்னா, குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் இடைவெளியை சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் தீர்மானிக்க கணவன் மனைவி மற்றும் தனிநபர்களின் உரிமை மற்றும் இது உண்டு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து எத்தனை குழந்தைகள் வந்து நம்ம கணவன் மனைவி வந்து பெத்துக்கலாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எத்தனை வருஷம் இடைவெளி இருக்கணும், இது எல்லாம் வந்து தீர்மானிப்பது கணவன் மனைவி தனி நபர்களின் உரிமை அப்படிங்கிறது. 2வது பாலியல் உயர் தரத்தை அடைவதற்கான உரிமை மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இவங்க குழந்தை பெத்துக்கிற நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க,
பாகுபாடு வற்புறுத்தல் அல்லது வன்முறை இல்லாமல் முடிவெடுக்கும் உரிமை. பாகுபாடு, நீ சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துக்குள் இத்தனை மாசத்துக்குள்ள நீ திருமணம் முடிந்து இத்தனை வயதிற்குள் நீ குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை நீ கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வன்முறை இல்லாமல், வற்புறுத்தல் தூண்டுதல் இல்லாமல் அவங்களே கணவன் மனைவியே சுதந்திரமாக செயல்படுத்த வேண்டிய உரிமை. இதுல 3 உரிமைகள் என்ன? ஒரு குழந்தைக்கும் எத்தனை குழந்தை பெற்றிருக்கலாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எத்தனை வருட இடைவேளைகள் வேண்டும். 2வது இனப்பெருக்க ஆரோக்கியம், இந்த பொண்ணு ஆரோக்கியமாக, இந்த ஆண் பெண் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதனால் அவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற உரிமை. அடுத்தது, அடுத்தவர்களுடைய தூண்டுதல் இல்லாமல், வன்முறை இல்லாமல் முடிவெடுக்கும் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய உரிமை. இதுதான் 3 உரிமைகள் ஆகும். அடுத்தது ICPD இனப்பெருக்க உரிமைகளை இவ்வாறு ICPD, அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் 1994 கைரோ கான்ஃபரன்ஸ் தான் சொல்றாங்க. அதுல இந்த இனப்பெருக்க உரிமைகள் ஒரு 4 இது சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன உரிமைகள் அப்படின்னா, சட்டப்பூர்வ அல்லது பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உரிமை. சட்டப்பூர்வ நல்ல பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உரிமை வேண்டும். ஒரு குழந்தைக்கு இப்ப எல்லாம் 3 மாசத்துல அந்த குழந்தை பிறந்து 3 monthsலயே ஸ்கேன் எடுக்கலாங்க. ஆனா ஆனா பெண்ணா அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க மருத்துவர்கள். ஆனா அவங்களுக்கு எதுக்கு ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு, அது 3 மாதத்திற்கு 90 நாட்களுக்கு அதோடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கு, அதுல சப்போஸ் அந்த வளர்ச்சிகள்ல எதுவும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளை கலைக்கிறதுக்கான உரிமை. அதுதான் சட்டப்பூர்வ அல்லது பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உரிமை. அந்த கருவை கலைத்தா அந்த தாய் நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்களா? பிறப்பு கட்டுப்பாடு உரிமை. தரமான இனப்பெருக்க சுகாதார பாதுகாப்பு அணுகல் உரிமை. இனப்பெருக்க தேர்வுகளை மேற்கொள்வதற்கான கல்விக்கான உரிமை. இப்போ ICPD இனப்பெருக்க உரிமைகளை இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. இதெல்லாம் சட்டப்பூர்வ அல்லது பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உரிமை, பிறப்பு கட்டுப்பாடு உரிமை, தரமான இனப்பெருக்க சுகாதார பாதுகாப்பு அணுகல் உரிமை, இனப்பெருக்க தேர்வுகளை மேற்கொள்வதற்கான கல்விக்கான உரிமை. எண், நேரம் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் இடத்தை தீர்மானிக்க தம்பதிகள் மற்றும் தனிநபர்களின் உரிமை. என்னெல்லாம், எத்தனை குழந்தை பெத்துக்கலாம், எப்ப பெத்துக்கலாம், இது எல்லாம் கணவன் மனைவி அவங்க சேர்ந்து அல்ல தனிநபர், அவங்க 2 பேரும் மற்றும் தனிநபர்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவியை தான் சொல்றது. அவங்களுக்கு உரிமை இருக்கு. தகவல் மற்றும் நல்ல சுகாதார சேவைகளை அணுகுவதன் மூலம் அவர்களின் கருவுறுதலை ஒழுங்குபடுத்துவதும் உரிமை. நான் இந்த இடத்துல இந்த சுகாதார சேவைகள்ல நான் அணுகிறேன், எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க வேண்டும் என்பதுக்கு கருவுறுதலை ஒழுங்குபடுத்துவதற்கான உரிமை. பாதுகாப்பான, பயனுள்ள, மலிவு மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்ப முறைகளுக்கான கருவுறுதலை ஒழுங்குபடுத்துதல் தங்கள் விருப்பப்படி அணுகல் வேண்டும். இனப்பெருக்க பாதை நோய் தொற்றுக்கானது, அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடையாளம் காணுதல். அதுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால வரதுனால சிகிச்சை அளித்தல் மற்றும் பெண்களிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் தடுப்பு மற்றும் சிகிச்சை அளிக்கிறது. இனப்பெருக்க நோயின்றி இருங்கள், ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும். இதுதான் அந்த ICPD இனப்பெருக்க உரிமைகள் ஆகும். இதுல என்ன, எத்தனை குழந்தைனாலும் எந்த நேரத்தினாலும் பெத்துக்கலாம், தம்பதிகள் முடிவெடுக்க வேண்டும். எந்த தகவல் மற்றும் நல்ல சுகாதார சேவைகளை அணுகிறதுக்கான உரிமை. 3வது, பாதுகாப்பான, பயனுள்ள, மலிவு மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்ப முறைகளுக்கான கருவுறுதலை ஒழுங்குபடுத்துதல். இனப்பெருக்க பாதை நோய் தொற்றுக்கான ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடையாளம் காணுதல், சிகிச்சை செய்தல் மற்றும் பெண்களிடையே பாலியல் ரீதியான பரவுகள் நோய்களை தடுப்பது, அதற்குடைய சிகிச்சையை மேற்கொள்வதற்கான உரிமை. இனப்பெருக்க நோயின்றி இருக்க வேண்டும், ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மெயினா அந்த கைரோ கான்ஃபரன்ஸ்ல நடந்தது.
இந்த இனப்பெருக்க உரிமைக்கான 12 மனித உரிமைகள் இருக்கு. இந்த ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் வந்து 12 ஹியூமன் ரைட்ஸ்ல வந்திருக்கு. என்னதெல்லாம்? வாழ்வதற்கான உரிமை, நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான உரிமை. நபரின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பான உரிமை. பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் உட்பட்ட ஆரோக்கியத்திற்கான உரிமை. குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் இடைவெளியை தீர்மானிப்பதற்கான உரிமை. திருமணத்திற்கு சம்மதம் மற்றும் திருமணத்தில் சமத்துவத்திற்கான உரிமை. நல்லபடியா வாழ்க்கையை வாழணும். நபரின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பாக நம்ம வந்து எங்கனாலும் போகலாம், எப்படினாலும் இருக்கலாம். பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் உட்பட ஆரோக்கியத்திற்கான நம்ம ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதற்கான உரிமை. குழந்தைகளை எத்தனை குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதற்கான உரிமை. திருமணத்தை வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் இவங்களதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், அடுத்தவங்களுடைய வற்புறுத்தல் இல்லாமல் சம்மதம் சொல்வதற்கான உரிமை. தனி உரிமைக்கான உரிமை, இண்டிவிஜுவல் உடைய இது, எனக்கு இதுதான் உரிமை, இண்டிவிஜுவல் ரைட்ஸ். சமத்துவம் மற்றும் பாகுபாடு இல்லாத உரிமை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகளில் இருந்து விடுவதற்கான உரிமை. சித்திரவதை அல்லது பிற கொடூரமான மனிதாபிமானமான அற்ற இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்குட்படாத உரிமை. பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையிலிருந்து விடுவதற்கான உரிமைகள். பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார கல்வி மற்றும் குடும்ப கட்டுப்பாடு தகவல்களை அணுவதற்கான உரிமை. அறிவியல் முன்னேற்றத்தை அனுபவிக்கும் உரிமை. அப்போ நம்ம வந்து இந்த இனப்பெருக்க உரிமைகள்ல 12 மனித உரிமைகள் என்னெல்லாம் பாக்குறோம். வாழ்வதற்கான உரிமை, தனிநபர் சுதந்திர உரிமை, பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான உரிமை. எத்தனை குழந்தைகளை நம்ம வந்து பெற்றுக்கலாம், பெறலாம், எத்தனை இடைவேளைகள் விட்டு எவ்வளவு நேரத்துல, எந்த நேரத்துக்கு, அதோடைய உரிமை. திருமணத்திற்கு சம்மதம் தெரிவதற்கான உரிமை. தனி உரிமை, இண்டிவிஜுவல் ரைட்ஸ். சமத்துவம் மற்றும் பாகுபாடு இல்லாத உரிமை. 8வது, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு என்னென்ன இப்போ இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எங்க போனாலும் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வெளியில எங்கேயாவது பெற்றோர்களிடம் போனாலுமே அங்கெல்லாம் வந்து நிறைய பாலியல் ரீதியான தொந்தரவுகள் வந்து கொடுக்குது, இருக்கதான் செய்யுது. பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சிறுமிகளுக்கு என்ன பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்னா, ஒரு ஆண் வாத்தியாரோ பெண் வாத்தியாரோ இருக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் போய் அதே இதை பெண்க கிட்ட நீங்க ஏன் படிக்கலாமா, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்த அப்படின்னு கேட்கிற இதுலயே அதே இது ஆண் வாத்தியார் வேற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வன்முறையான ஒரு இதுதான். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நடைமுறையில் இருந்து விடுவதற்கான உரிமைகள் என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு. சித்திரவதை அல்லது பிற கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு உட்படாத உரிமைகள். பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையில் இருந்து விடுவதற்கான உரிமைகள். பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார கல்வி மற்றும் குடும்ப கட்டுப்பாடு தகவல்களை அணுகுவதற்கான உரிமை. அறிவியல் முன்னேற்றத்தை அனுபவிக்கும் உரிமை. ஒரு 12 இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான இனப்பெருக்க உரிமைகள், அதுதான் வந்து மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் வளர்ச்சி, ஹிஸ்டரி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதோடைய வளர்ச்சி எப்படி இருந்தது. 1978 அல்மா அட்டா மாநாட்டிற்கு முன், அல்மா அட்டா அப்படிங்கிற ஒரு மாநாடு 1978 அதுக்கு முன்னாடி நடந்தது. அப்ப என்ன அப்படின்னா, சுகாதார அடிப்படை சேவைகள் மற்றும் சுகாதார மையங்களை இல்ல வந்து கிளினிக்குகள் அடிப்படையில் சுகாதார சேவைகள் மற்றும் சுகாதார மையங்களை வந்து அமைக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார அறிவிப்பு வந்து 1978 வந்து அந்த அல்மா அட்டா மாநாட்டிற்கு முன் இது வந்து ஆரம்ப சுகாதார அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. MCH சேவைகள் பலவற்றுடன் தொடங்கப்பட்டன. MCH அப்படிங்கிறது மெட்டர்னல் அண்ட் சைல்டு
ஹெல்த் சேவைகள் பலவற்றுடன் தொடங்கப்பட்டன. குழந்தை உயிர் வாழ்வதற்கான முக்கியத்துவம், குடும்ப கட்டுப்பாடு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. எம்சிஏ மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த். ஒரு குழந்தை ஒரு வருஷத்துல இருந்ததுன்னா அடுத்த வருஷம் எந்த ஒரு இடைவெளியுமே எதுவுமே இல்லாம அடுத்த டக்கு டக்குன்னு அடுத்த பிள்ளைங்களை வந்து பெறக்கூடாது. குழந்தை உயிர் அப்போ அந்த அடுத்த இதை கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தாயோட ஆரோக்கியமும் வந்து ரொம்ப கெட்டு போகும். அதனால குடும்ப கட்டுப்பாடு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. தாய்மார்கள் 1987 இப்பாதுகாப்பான தாய்மை முயற்சி. பாதுகாப்பான தாய்மை முயற்சி அப்படிங்கிறது தாய்வழி ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம். இவங்க இந்த பெண் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்து 2 வருடம் ஆகிவிட்டது. இவரு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு நோய் அறிகுறி எதுவுமே இல்லை. இவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியத்துவம் கண்டறிதல். தாய்வழி குறைப்புக்கு முக்கியத்துவம் இறப்பு. அப்போ தாய்வழியில வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் சீரில்லாம இருந்ததுன்னா அதனாலதான் அந்த மெட்டர்னல் டெத், அந்த அவங்களுடைய டெலிவரி, அந்த பிரசவ காலத்தில் உடைய இறப்பு விகிதம், சிசுடைய இறப்பு விகிதம் வந்து அதிகமாகுது. இது இனப்பெருக்க ஆரோக்கியம் 1992 ICPD என்ன சொல்லியிருக்கிறாங்க? சேவைகளின் தரத்திற்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தன்மை மற்றும் அணுகல் தன்மைக்கு முக்கியத்துவம், சமூக அநீதிக்கு முக்கியத்துவம் அளித்தல், தனிநபர்கள் பெண்களின் தேவைகள் மற்றும் வலியுறுத்துதல் உரிமைகள். 2000 வந்து மில்லியனம் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம். 2000 மில்லியனம் வளர்ச்சி இலக்குகள், மில்லியனம் டெவலப்மெண்டல் கோல்ஸ், MDGகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆரோக்கியத்துடன் தொடர்புடையவை. MDG 4, 5 மற்றும் 6 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக தொடர்புடையதாக இருக்குது. ஆனா 1, 2, 3 மற்றும் 7 அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் மறைமுகமாக தொடர்புடையதுல இருக்குது. உலக உச்சி மாநாடு 2005 உலகளாவிய அணுகல் என அறிவிக்கப்பட்டது. இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் அடிப்படையானது. சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சமூகங்கள் மற்றும் நாடுகள் மற்றும் ஒரு முக்கிய கூறு ஒரு சமத்துவ சமுதாயம் ஆகும். இதை வந்து யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா த லான்செட் அப்படிங்கிறவரு 2006 வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா இதோட இனப்பெருக்க ஆரோக்கியத்தோடைய ஹிஸ்டரி, அதாவது அதோடைய வளர்ச்சிகள் என்னெல்லாம் இருக்கு. 1978 அல்மா அட்டா மாநாட்டிற்கு முன் ஆரம்ப சுகாதார அமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. MCH சேவைகள் வந்து தொடங்கப்பட்டன. மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த், குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான முக்கியத்துவம், குடும்ப கட்டுப்பாடு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொண்டு வந்தது. 3வது என்ன சொல்லியிருக்கிறாங்க? தாய்மார்கள் 1987 பாதுகாப்பான தாய்மை முயற்சி. இவங்க நல்ல ஆரோக்கியத்துடன் தாய்மார்கள் இருக்கிறாங்க, இவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால குழந்தைகள் தாய்மார்களுடைய இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கலாம். 4வதாக என்ன வந்திருக்கு அப்படின்னா இனப்பெருக்க ஆரோக்கியம். 1994 ICPD அந்த கெய்ரோ மாநாடு நடந்ததுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க? இந்த வளர்ச்சியில நான் வந்து சொல்றேன், சேவைகளின் தரத்திற்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தன்மை, சமூக அநீதி முக்கியத்துவம் அளித்தல், சமூக அநீதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் வேண்டும், அதுக்கு தடை செய்ய வேண்டும். தனி நபர்களின் பெண்களின் தேவைகள் மற்றும் வலியுறுத்தல்களுக்கு தனிநபர்கள் பெண்களின் என்னென்ன தேவைகள், இண்டிவிஜுவல் லேடிஸ்க்கு என்னென்ன தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அதிகளுக்கு உரிமை அளிக்க வேண்டும். அதுவும் இல்லாம 2000 MDG மில்லியனம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மில்லியனம் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படிங்கிறத 2000 கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா MDGக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்மளுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு தொடர்பு உடையதாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த மில்லியனம் வளர்ச்சி இலக்குகள்ல நிறைய இலக்குகள் இருக்கு. அதுல 4, 5, 6 இலக்குகள் வந்து ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையதாகவும், MDG 1, 2, 3 மற்றும் 7 வந்து மறைமுக
மறைமுக தொடர்புடையதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல உலக உச்சி மாநாடு 2005 உலகளாவிய அணுகல் அப்படிங்கறத அனுசரிச்சு அறிவிக்கப்பட்டது. அதுவும் இல்லாம பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் அடிப்படையானது சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத அப்போ இனப்பெருக்க ஆரோக்கியம் அல்லது அது ஒரு ஒரு சமூகத்தின் முக்கிய பங்கு. அதே மாதிரி அதோடைய ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது சமூகத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது தி லான்செட் அப்படிங்கிறவர் 2006 இதை சொல்லியிருக்கிறாங்க. இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் அடுத்தது பார்க்க போறது இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் கூறுகள். தரமான குடும்ப கட்டுப்பாடு சேவைகள் இருக்க வேண்டும். இப்ப குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு திரும்ப அதுல ஒரு பேபி இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல ஃபார்ம் ஆகுது. அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா பண்ணின பிறகு எப்படி எந்த இடத்துல எப்படி ஒரு குழந்தை உருவாக முடியும்? அப்போ அந்த இடத்துல தரமான குடும்ப கட்டுப்பாடு செய்யறாங்க அப்படின்ட்டு சில தாய்மார்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருது. சிலவங்க இறப்பு விகிதம் அதுலயும் இப்போ நிறைய வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் தரமானதா நல்ல குவாலிட்டியா நல்ல தரமானதா செய்ய வேண்டும். தரமான குடும்ப கட்டுப்பாடு சேவைகள் இருக்க வேண்டும். பாதுகாப்பான தாய்மையை ஊக்குவித்தல். நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்க, நீங்க நல்ல இதெல்லாம் உடம்பு ஹைட்டுக்கு தக்கன வெயிட் இவ்வளவு இருக்கு, உங்க குழந்தையோடைய ஆரோக்கியமும் உங்களுடைய இது நல்லா வளர்ந்துகிட்டு வருது, நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள பூஸ்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். மகப்பேருக்கு முற்பட்ட பாதுகாப்பான பிரசவம் மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, தாய்ப்பால் உட்பட எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க இந்த டெலிவரி நீங்க கன்சீவ் ஆன டேட்ல, நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற டேட்ல நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி சேஃப்டியா நீங்க இருக்கணும். அதுவும் இல்லாம பிரசவத்திற்கு பிந்தைய டெலிவரி ஆனதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும், பின்னாடி நீங்க எப்படிலாம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் என்னெல்லாம் இருக்கணும், உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க என்னெல்லாம் முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடணும், பின்னாடி என்னெல்லாம் சாப்பிடணும். இதனால குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊறும். தாய்ப்பால்ல குழந்தைகளுக்கு உங்களுக்கு தாய்ப்பால் இத்தனை வயசு வரைக்கும் இந்த தாய்ப்பாலை கொடுக்கணும். இது எல்லாம் தெரியப்படுத்துதல். கருவுறாமை தடுப்பு மற்றும் சிகிச்சை, ஃபேமிலி பிளானிங், அதோடைய அதெல்லாம் ட்ரீட்மெண்ட். அதுவும் இல்லாம அந்த சிலவங்களுக்கு சிக்கலின் தடுப்பு மற்றும் மேலாண்மை. சிலவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் செய்யணும், நம்மளுக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கறது இருப்பாங்க. சில பேர் மலட்டுத்தன்மையோட இருப்பாங்க, குழந்தை பேராம இருப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சிகிச்சை, அதை எப்படி மேனேஜ் பண்றது, இது எல்லாம். பாதுகாப்பற்ற கரு கலைப்பு. நிறைய இடத்துல வீட்லயே அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பக்கத்துல உள்ளவங்கள வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா அவங்களே இந்த நாட்டு மருந்து, கை வைத்தியம் அதுல இருந்து அந்த கருவை கலைக்கணும் அப்படின்ட்டுலாம் இது பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா சில அந்த ஒழுங்காவே கரு கலையாது. அப்படி செய்யறதுனால அந்த தாய்க்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும், குழந்தைக்கும் பிரச்சனை வரும். இதனால தாயோட இறப்பு லெவலுக்கு வரைக்கும் நம்ம தாய் சில நேரத்துல இறந்து கூட போயிருவாங்க, பாதுகாப்பற்ற கருகலைப்பு இருந்துச்சுன்னா. அப்போ பாதுகாப்பான கருகலைப்பு சேவைகள் எதிராக சட்டம் இல்லை. இங்க பாதுகாப்பான கருவளைப்பு சேவைகள் எதிராக சட்டம் இல்லை. பாலியல் பரவும் நோய் தொற்றுகள் உட்பட இனப்பெருக்க பாதை நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளித்தல். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டன் இன்ஃபெக்ஷன் டிசீஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ட்ராக் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இதெல்லாம் வருது. மனித பாலியல், பொறுப்பான பெற்றோர் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் பற்றிய தகவல் மற்றும் ஆலோசனை, பெண் பிறப்புறுப்பு சிதைவு மற்றும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க தொடர்பான வன்முறை போன்ற தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகளை செயலில் ஊக்கப்படுத்துதல், செயல்பாட்டு மற்றும் அணுகக்கூடிய பரிந்துரை அணுகுமுறை, பாலின சமத்துவம், ஆண்களின் பங்கு மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் மைய முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கப்படுகிறது. இனப்பெருக்க ஆரோக்கியத்தில் வாழ்க்கை சுழற்சி அணுகுமுறை. அப்படி இனப்பெருக்க வாழ்க்கை சுழற்சி அணுகுமுறை, அந்த சைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் குழந்தை பருவம். குழந்தை பருவம் அப்படிங்கிறது என்ன?
அந்த பிறந்ததுல இருந்து 9 ஆண்டுகள், 0 to 9 இயர்ஸ். அப்போ பிறந்ததுல இருந்து 9 ஆண்டுகள் வந்து குழந்தை பருவம் அப்படிங்கிறார். இந்த குழந்தை பருவத்துல இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் வெவ்வேறு அம்சங்கள், பாலின தேர்வு, கருக்கொலையின் விளைவாக பெண் பிறப்புறுப்பு சிதைவு, பாரபட்சமான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம். இந்த குழந்தை பருவத்துல என்ன இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பிறந்ததுல இருந்து 9 ஆண்டுகள்ல அந்த குழந்தைகள் இது ஒரு ஆணா பிறந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெண்ணா பிறந்துச்சு அப்படின்னா, இன்னொரு அடுத்தது ஆண் குழந்தைன்னா, அந்த ஆண் குழந்தைகளுக்கு அதிகமான ஊட்டச்சத்து உள்ள அவன் ஆம்பளை பையன், நீ பொண்ணு அப்படிங்கிற பாகுபாடு பார்த்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குடுக்கிறது. ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு நல்ல உணவுகளை அவனுக்கு வந்து குடுக்கிறது. இந்த பெண் குழந்தைக்கு எதுவுமே குடுக்காம இது பண்றது. அதுவும் இல்லாம இது பெண் குழந்தை அப்படின்ட்டு தெரியுது, வயித்துலயே இப்பெல்லாம் வந்து ஸ்கேன்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவுமே வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து தெரிஞ்சது அப்படின்னா, அத வந்து அந்த கருக்கொலையின் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த பெண் குழந்தைகளுக்கு வாயில நெல் மணிகளை அள்ளி போடுறது, இல்லாட்டி கள்ளிப்பாலை ஊத்தி கொல்றது, அந்த மாதிரி பெண் பிறப்புறுப்பு சிதைவு, பாரபட்சமான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம். இனி பொண்ணு தானே, உனக்கு என்ன இதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துலயும் ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறது. இதனால அவன் இனப்பெருக்க ஆரோக்கியம் அந்த குழந்தைகளுக்கு அந்த 9 வயதுல வருதுலயே வந்து வந்து பாதிக்கப்படுது. அப்போ பிறந்ததுல இருந்து 9 வயது வரைக்கும் அவனுக்கு வந்து ஊட்டச்சத்து எதுவுமே இல்லாம அந்த குழந்தைய வந்து வளர்க்கறது. ஆண் பெண் என்ற பாகுபாடு பாக்குறதுனால. அடுத்தது இளமை பருவம். இளமை பருவம் அப்படிங்கிறது வந்து என்னது, 10ல இருந்து 19 வயது வரைக்கும். இந்த இளமை பருவத்தில் இனப்பெருக்க ஆரோக்கியம் பற்றிய கவலைகள், நம்மளுக்கு உடம்பு வந்து வெயிட் போட்டுருச்சு, திடீர்னு நம்மளுடைய வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு, பெண்கள் வந்து இப்ப எல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து 10 வயது ஆனாலே முன்னாடி 12 வயது 13 வயதுலதான் பூப்பெய்த அடைந்தார்கள். இப்போ வந்து அந்த 10 வயது ஆன குழந்தைகளை வந்து பெரிய பிள்ளைங்களை பூப்பெய்து விடுகிறார்கள். அப்போ இந்த இதுல அவங்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய வருது. இளமை பருவத்தில் இனப்பெருக்க ஆரோக்கியம் பற்றிய கவலைகள், உடலில் மாற்றங்கள், நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன் வந்து உள்ள வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய வாய்ஸ் வந்து பேசுற டோன் வந்து வாய்ஸ் வந்து மாடிஃபை ஆகும். ஹேர் growth வந்து நம்மளுடைய கை கால் இதுல எல்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். நம்மளோட ஆண்கள் ஆண்களா இருந்த மீசை தாடி இந்த மாதிரி வர்றது, அதனால அவங்களுக்கு உடல் ரீதியாக உடல் பருமன் ஆகிறது, கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கவலைகள் இருக்கு. உடலில் மாற்றங்கள், ஆரம்ப கால திருமணம் மற்றும் குழந்தை பேரு, கருகலைப்பு, தொற்று நோய் என்பது எய்ட்ஸ், பாலியல் பரவும் நோய் தொற்றுகள், இரத்த சோகை, பாலியல் நோக்கநிலை, வன்முறை மற்றும் பாலின பாகுபாடு பாக்குறது, இது எல்லாம் இளமை பருவத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்து நடக்கக்கூடியதுதான். ஆனா இதுல வந்து இந்த இளமை பருவத்துல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இது உன்னுடைய ஏஜ், நீ 10 வயசு ஆயிட்ட, நீ வந்து பெரிய பொண்ணு ஆயிட்ட, உனக்கு நீ 13 14 வயசு ஆயிட்ட ஆம்பளை பையன், உனக்கு வந்து ஓக்கல் கார்டு அந்த இது எல்லாமே வந்து வளர்ச்சி அடையும், பாடியில வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து பெற்றவர்கள் இது எல்லாம் வந்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் இளமை பருவம். இனப்பெருக்க காலம். இந்த இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது 15 வயதுல இருந்து 45 வயதுல இருந்து தொடங்குது அப்படிங்கிறாங்க. 45 வயது முடிய. அப்போ பிரச்சனைகள், கட்டாய கல்வியும், திருமணம், திட்டமிடாத கர்ப்பம், பாலியல் பரவும் நோய்கள், கருவுறாமை, ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்ப சிக்கல்கள், குழந்தை வளர்ப்பு, வன்முறை போன்றவை ஆகும். அப்போ இந்த இனப்பெருக்க காலத்துல வந்து போர்ஸ் பண்ணி அந்த 18 வயசுலயே வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவன் பெரிய பொண்ணு ஆயிட்டா உடனே கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, திட்டமிடாத கர்ப்பம் உண்டாகிறது, பாலியல் பரவும் நோய்கள், குழந்தை வந்து உடனே வரல அப்படின்னா அதுல வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது, ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்ப சிக்கல்கள், குழந்தை வளர்ப்பு, ஐயோ பிள்ளை வந்துட்டு அடுத்தது ஒரு பிள்ளை வந்துட்டு அப்படிங்கிறது, வன்முறை போன்றவை ஆகும். இனப்பெருக்க காலம். இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய காலம் அப்படிங்கிறது வந்து 45 வயது ஆண்டுகளுக்கு மேலா என்னெல்லாம் பிரச்சனைகள். இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய காலத்தில் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை தவிர வேறு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரலாம். என்னெல்லாம் வரும் அப்படின்னா புற்றுநோய், இருதய நோய்,
கீழ்வாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், பாலியல் செயலிழப்பு, நீரிழிவு நோய், கருவுறாமை மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் போன்றவை அடங்கும். இதுல எல்லாத்துக்கும் எல்லாம் வரணுங்கிற இது கிடையாது. ஆனா நம்ம இனப்பெருக்கத்திற்கு பிறகு அந்த 45 ஆண்டு வயதிற்கு பிறகு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் பின்வரும் நோய்களை தடுக்கலாம். 50 வயசுக்கு மேல ஆனா மாதவிடாய் பிரச்சனைகள், மெனோபாஸ் பீரியட், அது எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ மாதவிடாய் நிறுத்தம் வரும்போது நம்மளுக்கு உடல் ரீதியாக நம்ம உடம்பு குண்டாகிறது, எக்ஸ்ட்ரா நோய் அது இதுன்னு வரும். அப்போ அதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய, எந்த நோயும் வராம இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும். மன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் மனதில் போட்டு மன அழுத்தத்தோடும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடாது. இந்த மன அழுத்தம் அதிகமாக ஆக 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 நம்மளுக்கு இந்த நோய்கள், புற்றுநோய், இருதய நோய், அவனுக்கு நோய் இவனுக்கு நோய் நம்மளுக்கு வந்துருமோ, 45 வயசுக்கு மேல ஆயிட்டு 50 வயசு நெருங்கிட்டோம், அதெல்லாம் வந்துருமோ, சுகர் வந்துருமோ, பிரஷர் வந்துருமா நம்மளுக்கு, அது எல்லாம் நம்மளுக்கு வந்துரும் நம்மளுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரதான் செய்யும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அப்போ இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் வளர்ச்சி சுழற்சி அணுகுமுறை அப்படின்னு பார்த்தா, குழந்தை பருவம் பிறந்ததுல இருந்து 9 வயசு வரைக்கும், இளமை பருவம் 10ல இருந்து 19 வயது வரை, இனப்பெருக்க காலம் 15 to 45 ஆண்டுகள், இனப்பெருக்க பிந்தைய காலம் 45 வயதிற்கு மேல். இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம், இதோடைய முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு. இனப்பெருக்க அமைப்பு மனித உடலில் மிகவும் முக்கியமானது. முந்தைய ஆண்டுகளில் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை தவிர பொது ஆரோக்கியத்தில் அழிவை ஏற்படுத்தும். கருவுறுதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உடல்நல கவலைகள் பாதுகாப்பான உடல் உறவை கடைபிடித்ததன் மூலம் சிறப்பாக கவனிக்கப்படுகின்றன. இது தேவையற்ற கர்ப்பம் அல்லது பாலியல் ரீதியான பரவும் நோய் தொற்றுக்கான STI, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் டிசீஸை தடுக்க முடிகிறது. இனப்பெருக்க ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுக்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு பற்றி விழிப்புணர்வை பரவுவதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் 1951 முதல் செயல்பட்டு வருகிறது. அப்போ பாப்புலேஷனை குறைக்கணும், குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங்கை பத்தி இது பண்றதுக்காகவே 1951ல செயல்பட்டு வருதான். ஆனா இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நல பாதுகாப்பு RCH, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் திட்டங்கள் முந்தைய குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களின் மேம்படுத்தப்பட்ட பதிவாகும். பள்ளிகளில் மாணவர்களின் ஆரம்பகால வாழ்க்கையில் பாலியல் கல்வியை வழங்குவது, அவர்களின் பாலியல் உறுப்புகளில் பரிசோதனை செய்வதை தடுவதற்கும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கும் உதவியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே இந்த இந்த செக்ஷுவல், இந்த ரீப்ரொடக்ஷன் ஹெல்த், இதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் ஹெல்த்னா என்ன, ரீப்ரொடக்ஷன் ரைட்ஸ்னா என்ன, அவேர்னஸ், அந்த செக்ஷுவல் அவேர்னஸ், இது எல்லாமே ஸ்கூல் படிக்கும் போதே ஆரம்பகால வாழ்க்கையிலேயே நம்ம தெரியப்படுத்தணும். அதே மாதிரி 3வது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பல்வேறு பிறப்பு கட்டுப்பாடு விருப்பங்கள் மற்றும் கர்ப்பத்தின் செயல்பாட்டில் எடுக்க வேண்டிய கவனிப்பு பற்றிய கற்பிக்க வேண்டும். ஸ்கூல் லெவல்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில குடும்ப கட்டுப்பாடு 1951ல இருந்து கொண்டு வராங்க. RCH குழந்தைகள் நல பாதுகாப்பு திட்டங்களும் அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிகள்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு, வாழ்க்கை அவங்களுக்கு சப்ஜெக்ட் ரீதியாகவும் கொண்டு வரணும், அவங்களுக்கு விழிப்புணர்வோடும் இருக்கணும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்னா என்ன, செக்ஷுவல் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் பாலியல் உறுப்புகளில் பரிசோதனை செய்வதை தடுப்பதற்கும் அவளுக்கு தீங்கு விளைவதற்கு உதவியாக இருக்கும். தம்பதிகள் பல்வேறு பிறப்பு கட்டுப்பாடுகள் விருப்பங்கள் மற்றும் கர்ப்பத்தின் செயல்பாடுகள் எடுக்க வேண்டிய கவனிப்பு மற்றும் அதை பற்றியே கற்பிக்க வேண்டும். கர்ப்பம் மற்றும் STD, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசல், அதனால கருத்தடை மாத்திரைகள், மாதவிடாய் பிரச்சனைகள், இப்ப எல்லாம்
இந்த பூப்பைதல்ல இருந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து 15 வயசுக்கு மேனாலே இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்துருது. நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையில உருவாகுது. இந்த நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு காரணம் ஒவ்வாமை, அந்த ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டிங்கும் போது அதிக இதுல ஜங்க் ஃபுட், அந்த நூடுல்ஸ், பர்கர், பீஸா அப்படிங்கிற உடல் ஆரோக்கியத்தை கெடக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிடறதுனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், இனப்பெருக்க தொடர்பான பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு வருது. கவனித்து பல்வேறு மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கான செயல் திட்டங்கள் வந்து செயல்படுகின்றன. அடுத்தது வந்து RCH, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த்தின் கீழ் இந்தியாவிற்கான திட்டங்கள். வாட் இஸ் அ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் இந்தியா அண்டர் RCHல என்னென்ன திட்டங்கள் வந்து இந்தியாவில இருக்கு? நிலையான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், பெண் குழந்தைகளுக்கான கல்வி, பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல், சிசு குழந்தை மற்றும் தாய் இறப்பு விகிதத்தை குறைத்தல், இனப்பெருக்கம் மற்றும் பாலியல் சுகாதார சேவைகளுக்கான அணுகல். இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கும் இனப்பெருக்க உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? இனப்பெருக்க உரிமை என்பது ஒரு பரந்த கட்டமைப்பாகும். இதன் கீழ் இனப்பெருக்க ஆரோக்கியம் சேர்க்கப்பட்டுள்ளது மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மனித உரிமை பிரச்சனையாக பெய்ஜிங் பிரகடனம் மற்றும் நடவடிக்கையான தளம் என அழைக்கப்படுவதாகும். 1995 ஆண்டு பெண்களுக்கான 4வது உலக மாநாட்டின் மூலம் இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் உடைய வரையறை என அங்கீகரிக்கப்பட்டது. இனப்பெருக்க உரிமைகள் பெண்களுக்கான பின்வரும் உரிமைகளை உள்ளடக்கியது. பின்வரும் உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே தடுப்பூசி, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் தம்பதிகளால் கருத்தடை சேவைகளை அணுகுதல், RTI மற்றும் STI, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மற்றும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்களை, அது என்னென்ன நோய்கள்னு கண்டறிதல், தடுத்தல், அதுக்குள்ள வந்து சிகிச்சை அளித்தல், இனப்பெருக்க சுகாதார கல்வி சேவைகள், கர்ப்பவாய் மற்றும் கர்ப்பப்பை நோய்க்கானதை கண்டறிதல், குடும்ப கட்டுப்பாடு, RCH திட்டத்தை ஒருங்கிணைத்தல் பகுதிகளாகும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகள். வாட் இஸ் தி இண்டிகேட்டர் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? 1990களில் பல சர்வதேச மாநாடுகளை தொடர்ந்து, குறிப்பாக 1994 ஆண்டு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு பிறகுதான் இந்த இலக்குகள் மற்றும் இலக்குகளில் பெரும்பாலான அளவு இண்டிகேட்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, உடல் நல குறிகாட்டி என்பது ஒரு சிக்கலான சூழ்நிலை அல்லது நிகழ்வுகளை பற்றி தகவல்களை வழங்கும் ஒரு எண்ணாகும். நீங்கள் ஒரு சூழ்நிலை அல்லது நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் போது மற்றும் பங்களிப்பு பல காரணிகளை ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த குறிகாட்டிகளை வந்து இதை வந்து மெஷர் பண்ற அளவுகோல் எப்படி நம்ம வந்து அளவு தேர்ந்தெடுக்கலாம்? குறிகாட்டி தேர்வு, தரவு அப்படிங்கிறது டேட்டா. இந்த குறிகாட்டிகள் இண்டிகேட்டர் வந்து எப்படி நம்ம வந்து சேகரிப்பதின் தாக்கங்கள் மற்றும் பிற செயல்பாட்டு சிக்கல்கள் பற்றி தொழில்நுட்ப கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு நல்ல காட்டி பல முக்கியமான பண்புகளை கொண்டுள்ளது. மேலும் இவை பரிந்துரை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதுல என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா, பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த குறிகாட்டிகள் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், விஞ்ஞான ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும், பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இண்டிகேட்டர், இந்த குறிகாட்டி எப்படி இருக்க வேண்டும்? பயனுள்ளதாக இருக்க வேண்டும், விஞ்ஞான ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும், பிரதிநிதியாக இருக்க வேண்டும், இது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், நெறிமுறைகளாக இருக்க ஒரு காட்டிக்கு தரவு தேவைப்படுகிறது. நெறிமுறைகள் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, தற்போதைய அடிப்படையில் ரகசிய தன்மைக்கான தனிநபர் உரிமைகள், தரவு வழங்குவதில் தேர்வு சுதந்திரம் மற்றும் தகவல் இயல்பு மற்றும் தாக்கங்கள் பற்றிய ஒப்புதல் தேவைக்கான தரவு ஆகும். மறு உற்பத்தி ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகள், பராமரிப்பின் தாக்கம், தட் இஸ் குவாலிட்டி கேர், இனப்பெருக்க உரிமைகள், இனப்பெருக்க சுகாதார சேவைகள் உலகளாவிய அணுகலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. பாலின உறவுகள், ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளுக்கும் பல நாடுகள் ஒழிக்க முனைப்பு காட்டுகிறது.
கருத்தடை மற்றும் கருக்கலைப்பு. வளரும் நாடுகளில் 13% தாய்மார்களின் இறப்புகள் பாதுகாப்பான கருக்கலைப்புகள் மெயினா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 1.7% கர்ப்பங்கள் கருக்கலைப்பு தூண்டுதலினாக நிகழக்கூடியது. 4 மில்லியன் முதல் 6 மில்லியன் வரை கருக்கலைப்புகள் சட்டவிரோதமாக செயல்படுகிறது. மேலும் மகப்பேறு இறப்புகளில் 9 முதல் 16% பாதுகாப்பற்ற கருக்கலைப்புகளாக ஏற்படுத்தப்படுகிறது. மனநலன், மென்டல் ஹெல்த். மனநலன் என்பது இனப்பெருக்கத்தின் குறிப்பிடத்தக்க பரிமாணமாகும். கர்ப்பம், பிரசவம், வறுமை மற்றும் ஆரம்பகால திருமணம் போன்றவை காரணத்தினால் தாயின் உடல்நல அபாயங்கள் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது. இதனால அவங்களுடைய மன ரீதியாக அவங்க கர்ப்ப காலத்துல, பிரசவ காலத்துல வறுமை, அவங்க வீட்டுல எதுவும் இல்ல, திருமணம் சீக்கிரம் செஞ்சுட்டாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி அடுத்தவங்க கட்டாயத்தினால செஞ்சது. இதனால அவங்களுடைய மனநலங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதுல மறு உற்பத்தியின் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகள் குவாலிட்டி கேரா இருக்கணும். விமன் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் இருக்கணும். கான்ட்ராசெப்ஷன் அண்ட் அபார்ஷன், கருத்தடை மற்றும் கருக்கலைப்புகள் எப்படிலாம் 13% தாய்மார்கள் கர்ப்ப காலத்துல பாதுகாப்பற்ற கருக்கலைப்பினால இறப்பு விகிதம் அதிகமாகுது. இதுல இந்தியாவை பொறுத்தவரையில 1% கர்ப்பங்கள் கருக்கலைப்புகள் அடுத்தவங்களுடைய தூண்டுதல்னால நடக்கிறது. 4 மில்லியன் முதல் 6 மில்லியன் வரை கருக்கலைப்புகள் சட்டவிரோதமாக யாருக்கும் தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு பண்றது. மேலும் மகப்பேறு இறப்புகளில் 9 முதல் 16% பாதுகாப்பற்ற கருக்கலைப்புனால நடக்கிறது. அடுத்தது மனநலன். மனநலன் என்பது இனப்பெருக்கத்தின் குறிப்பிடத்தக்க பரிமாணம். இதுல கர்ப்பம், பிரசவம், வறுமை, ஆரம்பகால திருமணம் போன்றவை காரணங்களாக தாயின் உடல் நலங்கள்ல பாதிக்கப்படுது. இனப்பெருக்கத்தின் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ். இதுல அரசாங்கங்கள் திறம்பட உரையாற்ற ரகசிய சேவைகள் வழங்க வேண்டும். அவர்களின் இனப்பெருக்கம் மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை சேவைகள், மத நம்பிக்கைகள், கலாச்சார விளிம்பிகளாக மதித்து மத உரிமைகளை வலியுறுத்த வேண்டும். அடுத்தது இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் குழந்தை கொள்கை. இதுல என்ன அப்படின்னா, இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளுக்கு ஆதரவான அணுகுமுறை தேவை. இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற கருத்து பெண்கள் குழு, கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் சுகாதார பயிற்சியாளருக்கு தொடர்ந்து அசௌகரியமாக உள்ளது. பெண்களின் சுகாதார உரிமைக்கான RCH கொள்கை வாக்குறுதி இருந்த போதிலும் இன்னும் மக்கள் தொகை இலக்குகளை நோக்கி அரசாங்கம் உறுதியாக உள்ளது. உரிமைகள் மற்றும் உடல் நலம் போன்ற கருத்துக்களை RCH செயல்படுத்தும் போது கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் திட்ட மேலாளர்கள் துறையில் சிக்கலான பாடங்களை இருக்குது. சிலருக்கு இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் குழந்தை ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் பிரச்சனைகளை அவர்களிடம் இருந்து சுயதீனமாக தீர்க்க முடியவில்லை. ICPD, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பான கருக்கலைப்பு பிரச்சனைகளுக்கு மட்டுப்படுத்துகிறது. ஒரு விரிவான ஒருங்கிணைந்த இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை போன்ற மைய கருத்துக்களை எஞ்சியிருக்கும் சுகாதார கொள்கை திட்டத்தில் வரையறுக்கப்படுகிறது. இப்போ ICDP என்றால் என்ன? இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் மனித உரிமைகள் இவை பெண்களின் அதிகாரப்பூர்வத்திற்கான ஒரு முன் நிபந்தனை ஆகும். பெண்களின் சமத்துவம், நல்வாழ்வு மற்றும் செழிப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முன் நிபந்தனை என்ற உலகளாவிய ஒருமித்த கருத்தை குறிப்பிடுவதுதான் இந்த ICDP என்பதாகும். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ கடந்த 1 மணி நேரமா நம்ம இனப்பெருக்கம் என்றால் என்ன, இனப்பெருக்கம் என்றால் என்ன, இனப்பெருக்கத்துடைய இந்த இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் என்றால் என்ன, இதோடைய வித்தியாசங்கள் என்ன, இதோடைய குறியீட்டுகள் என்ன, இதோடைய இனப்பெருக்க உரிமைகளுக்கான ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதுக்கும் இனப்பெருக்க உரிமைகளுக்கும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கும் என்ன வித்தியாசம், இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகள்ல என்னென்ன இருந்துச்சு, இனப்பெருக்கத்தை குறிகாட்டிகளை எப்படிலாம் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும்னா பயனுள்ளதாக இருக்க வேண்டும், விஞ்ஞான ரீதியாக இருக்க வேண்டும், பிரதிநிதியாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், நெறிமுறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மறு உற்பத்தி ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகள்: பராமரிப்பின் தரம், குவாலிட்டி கேர், பாலின உறவுகள் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல், ஜெண்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கணும். கருத்தடை மற்றும் கருக்கலைப்பு, கான்ட்ராசெப்ஷன் அண்ட் அபார்ஷன், மனநலன்,
இளம் பருவத்தினரின் இனப்பெருக்க உரிமைகள், அரசாங்கங்கள் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ஆஃப் அடோலசன்ஸ், அரசாங்கங்கள் திறம்பட உரையாற்ற ரகசிய சேவைகளை வழங்க வேண்டும். அவர்களின் இனப்பெருக்கம் மற்றும் பாலியல் ஆரோக்கிய சேவைகள், மத நம்பிக்கைகள், கலாச்சார விளிம்பிகள் மதித்து மத உரிமைகளை வலியுறுத்தப்படுகின்றன. அடுத்தது லாஸ்டா நம்ம பார்த்தது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் பாலிசிஸ், இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளுக்கான ஆதார அணுகுமுறைகள், RCH உடைய இது வாக்குறுதிகள் என்ன, சிலருக்கு இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் குழந்தை ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு, ICPD இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம், ஒரு விரிவான இது. அடுத்தது இனப்பெருக்க ஆரோக்கியத்தில் ICDP என்றால் என்ன? ICDPங்கிறது இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள், மன உரிமைகள், இவை பெண்களின் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு முன் நிபந்தனை ஆகும். இந்த ICPD இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் 1994 கெய்ரோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கெய்ரோ கான்ஃபரன்ஸோடைய முக்கியத்துவம் என்ன? பெண்களின் சமத்துவம், நல்வாழ்வு மற்றும் செழிப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முன் நிபந்தனை என்ற உலகளாவிய ஒருமித்த கருத்தை குறிப்பிடுவது ஆகும். இதுவரைக்கும் நம்ம இனப்பெருக்கம் என்றால் என்ன, இனப்பெருக்கம் உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த இதோடைய வித்தியாசங்கள், உரிமைகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.